நீங்க அப்படி யோசிக்கலையா? அண்ணன்கிட்ட அதிகாரம் வந்ததுன்னா, நாம குறைந்த சீட்டு எடுத்தாலும் நம்ம அதிகாரத்தை வைத்து சில வேலைகள் நம்ம செய்ய முடியும் நம்மளுடைய இது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? அப்படி குறைந்த சீட்டு எடுத்து கூட்டணியில் போய் 15, 20 சீட்டு, 25 சீட்டு வென்றவர்கள்லாம் செஞ்ச ஒன்று சொல்லுங்க. அவங்கள மாதிரி நீங்க உங்களுடைய இது வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா? உங்களுடைய அது இல்லை. நீங்கள் நம்ம ஒரு கூட்டணி வச்சு வென்றோம். அந்த கூட்டணி ஆட்சியில் இருக்குது. அந்த கூட்டணி கட்சியின் தலைமை ஆட்சியில் இருக்குது. அந்த அரசு தப்பு பண்ணுது. அப்போ தப்பு பண்ண ஆட்சியை எதிர்த்து பேசியிருக்காங்களா? இல்லை இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக செய்கிற ஆட்சியின் தவறுகளை ஏதாவது சுட்டி காட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு தனித்துவமான தலைவர் இல்லை. உங்ககிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டோம். அதனால தான் அங்கே போகாமல் நான் தனித்துவமான நான் மெதுவாக வரேன். நான் சார் மெதுவாக வரேன், ஆனால் திரும்பி போக போகிறதில்ல. அப்புறம் சொல்கிறேன், நான் மெதுவாக வருவேன், ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வளைஞ்சு நெளிஞ்சு வர்ற வெற்றியை விட நிமிர்ந்து நேராக நின்று மெதுவாக தோல்வியே மேன்மையானதுங்கிறப்ப உங்களுக்கு புரியுதா? இப்போ அப்படி என்ன வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க? அது என் மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அப்படி செஞ்சிடக்கூடாதானே அவங்க தான் நினைக்கணும். நம்ம பிள்ளை தனியாக இருந்து இவ்வளோ நாள் போராடுற நடைய அவனுக்கு போட்டு விடுவோம்டா, அவன் தான் சொல்கிறாடா அப்படி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டு ஆண்டுட்டீங்க, வாழ்ந்துட்டீங்க. ஐயா எடப்பாடி ஒரு 4.5 ஆண்டுகள் ஆண்டுட்டார், வாழ்ந்துட்டீங்க. அப்போ திருப்பி இந்த ஆட்சிகள் தான் மறுபடி தொடரும். இப்போ புதுசாக வரணும்னா எங்களை மாதிரி இருக்க புது பிள்ளைகளுக்கு தான் கொடுத்து பார்க்கணும். இன்னும் இதை விடவா மோசமாக ஆட்சி செஞ்சிருவோம். அப்படி செஞ்சால் கல்லால் எடுத்து கூட எங்கேன்னு சொல்லிட்டேன். இந்த அது அது மக்கள் கையில் தான் இருக்குது. அது என்னை நீங்கள் எப்படி கவனிக்கணும்னா, நான் ஒரு அரசியல் பின்புலம் இல்லை, ஒரு இடத்துல இருந்து வரல. அப்பா அமைச்சரனோ முதலமைச்சரனோ அவர் வாரிசாக நாங்கள் வரல. அப்புறம் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியை பிரிச்சுக்கிட்டு வந்தேன்னு இல்லை. ரெண்டாவது, எனக்கு பெரிய பொருளாதார வலிமை இல்லை. நான் இப்போ அத்தனை லட்சம் கோடி வச்சுருந்தேன் அப்படி வரல. ரெண்டாவது, ஒரு எளிய பிள்ளைகள் நாங்கள் செய்கிற இந்த அரசியலை என் மக்கள் கவனிக்க தொடங்கி எங்களுக்கு இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கிறதுல நான் இல்லை. அதில் 36 லட்சம் பேர் தேடி 8.5 விழுக்காடு வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை ஆக்கியிருக்காங்கன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வாக்கு இருக்குது, எல்லாருக்குமே அவங்க பேரம் பேசுகிறாங்க, கூட்டணி கூப்பிட்றாங்க, இவனையும் கூப்பிட்ருப்பாங்க, பேரம் பேசியிருப்பாங்க, ஆனால் போகல. அப்போ இவன் சீட்டுக்கும் நோட்டுக்கும் சரணடையலை, பதவிக்கு ஆசை இல்லை, அவன் மக்களின் உதவிக்காகத்தான் இருக்கிறான் அவன் நினைக்கிறதுனால தான் 3வது 4வது வெற்றியில் என் மைக் சின்னத்தை தேடி இத்தனை லட்சம் பேர் வாக்கு கொடுத்துருக்கான். இப்போ நான் கூட்டணின்னு போனேன்னா காரி துப்புவான். இந்த நாட்டில் நல்ல அரசியலுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடும். வரவனா அப்படி தாண்டா பேசுவான், கடைசியாக வியாபாரம் பண்ணி அரசியல் விடுதலைன்னு வருவான், அப்புறம் அரசியல் வியாபாரத்தில் முடிப்பான்னு வந்துடும். அதனால என் மக்கள் தருகிற வெற்றியும் தோல்வியும் எனக்கு சம அளவு மகிழ்ச்சியானது தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என் தத்துவம் தனித்துவமானது. குழப்பமில்லா தெளிவான கொள்கை, குழப்பமில்லா முடிவு. அதில் என் கொள்கை என் தத்துவம். இப்போ நான் சொல்கிறேன் இப்படி செய்வேன்னு, அது அண்ணன் சொல்கிறது நல்லா இருக்குது, இவர் சொல்கிறது நல்லா இருக்குது, இவரோட போய் இவருக்கு வலிமை சேர்ப்போன்னு வந்தால் சேர்ப்போம். ஏன் நாம் போய் கூப்பிட்டு அவர் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு, கூட்டணிக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னா பேசிக்கிட்டு தானே போகிறாங்க எல்லாரும். அது மாதிரி நம்ம செய்ய முடியாது. அந்த அரசியலை செய்ய நம்ம வரலை. அதனால தான் நம்ம தனிச்சு போகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.